லூக்கா 21. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்றென்று அறியுங்கள். அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போகவும், எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும், நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்திலே பிரவேசியாமல் இருக்கவும் கடவர்கள். எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரிக்கட்டும் நாட்கள் அவைகளே. அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கு பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ! பூமியின் மேல் மிகுந்த இடுக்கணும் இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கினியும் உண்டாகும். பட்டய கருக்கினாலே விழுவார்கள். சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியில் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போம். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும்போது உங்கள் மீட்பு சமீபமாயிருந்தால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். அன்றியும் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். அத்தி மரத்தையும் மற்றெல்லா மரங்களையும் பாருங்கள். அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிகிறீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்றென்று அறியுங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியைப் போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுகிறதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். அவர் பகற்காலங்களில் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்து ராகாலங்களில் வெளியே போய் ஒலிவ மலையில் எண்ணப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வருவார்கள். ஜெபம். கிருபையாய் நேசிக்கிறதா நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே லூக்கா 21வது அதிகாரத்தின் பிற்பகுதியை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தையின்படி எங்களுக்கு ஒரு உணர்வை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவர். ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகளிலே ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் அற்புதத்தின் தேவன், எங்களை இம்மட்டும் வழி நடத்தினீர். இனிமேலும் நீர் எங்களை வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எங்களுக்குள் கிரியை செய்ய கர்த்தாவே நீர் இரக்கம் பாராட்டும். ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களை வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்திக்கும்படியாய் செபிக்கிறோம். வியாதிகளோடு பலவீனங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம். அற்புத சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும். ஆண்டவர் நாம் மகிமைப்படும்படியாக ஆண்டவரே பொல்லாத ஆவியின் கிரியைகளிலிருந்து கர்த்தர் விடுதலை தாரும். ஆண்டவரே, சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தர் பலப்படுத்தும். ஆண்டவரே, மன அழுத்தங்கள், பாரங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடும். முன்னோருடைய சாப கட்டுகளில் இருந்து கர்த்தர் விடுதலை தாரும். ஆண்டவரே, குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களுக்கு விரோதமாய் காணப்படுகிற பொல்லாத கிரியைகள் அப்புறப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, முன்னோருடைய சாப கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே அப்புறப்பட்டு போகும்படியாய் ஜெபிக்கிறோம். பொல்லாத ஆவியின் கிரியைகள், நிந்தைகள், அவமானங்கள் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
உம் பிள்ளைகளாகி நாங்கள் எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தாவே உம்மை அறிகிற அறிவிலை வளர கர்த்தாவே நீர் இரக்கம் பாராட்டும், ஆச்சரியமாய் வழி நடத்தும். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனிமேலும் நீர் எங்களுக்கு உதவ போதுமானவராய் இருக்கிறீர். அதிசய கரம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். பிள்ளைகள் எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போயிடாதபடிக்கு நீர் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. நீதியின் வலக்கரத்தால் எங்களை தாங்கி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆச்சரியமாய் அதிசயமாய் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் செபங்களும் பிதாவே, ஆமேன்.